ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். அரசினுடைய வருமானம் எதை சார்ந்து இருக்குன்னா வரிகளை சார்ந்துதான் இருக்கு. நேர்முக வரி எதுன்னு சொல்லலாம், தனிநபருடைய வருமான வரி, சொத்து வரி அல்லது செல்வ வரின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறுவன வரி. மறைமுக வரிகள் என்ன? ஜிஎஸ்டி. ஸோ இதெல்லாம் ஒரு வாட்டி வாசிச்சு மட்டும் பார்த்துக்கோங்க. காவல்துறை யாருடைய பொறுப்புல இருக்குன்னா மாநில அரசு பொறுப்புல இருக்கு. அதே இராணுவம்னா மத்திய அரசு வரும். பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துறது கவர்மெண்ட் யாரை வச்சு செயல்படுத்தோம்னா இந்திய ரிசர்வ் பேங்கை வச்சியும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு உதவி செய்யறவங்க யாருன்னா செபியும் சிசிஐயும். சிசிஐனா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து டீட்டெயில் பார்ப்போம். பொருளாதார ஒழுங்குபடுத்துதலை யார் ஒழுங்குபடுத்துறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவண் அரசு ரிசர்வ் பேங்கை வச்சு கட்டுப்படுத்துவாங்க. அவங்களுக்கு உதவி பண்றவங்க ஏஜென்டா இருக்கிறவங்க யாருன்னா செபியும் சிசிஐயும். வரி என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதுன்னா வரி விதிப்பு என்பதிலிருந்து பெறப்பட்டது. அதனுடைய பொருள் மதிப்பீடு. வரி விதிப்பு முறை எந்த கருத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறதுன்னா நல அரசு என்ற கருத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது. ஆடம் ஸ்மித்தினுடைய வரி விதிப்புக்கான கொள்கைகள் சமத்துவ விதி, உறுதி விதி, சிக்கன மற்றும் வசதி விதி, உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரி. பார்ப்போம். வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்துகையாகும். அரசிடமிருந்து எவ்வித நேரடி நன்மையும் எதிர்பாராமல் கட்டாயமாக செலுத்த வேண்டிய வரி நேர்முக வரி. இது சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலிக்மேன். சோ இவர் நேர்முக வரி மறைமுக வரி பத்தி சொல்லல, சாரி. கண்டிப்பா வரின்னு ஒண்ணு விதிச்சாங்கன்னா நீங்க கண்டிப்பா போய் செலுத்தணும். கவர்மெண்ட் கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்க கூடாது. சேலிக்மேன் செலுத்தணும், சேலிக்மேன் அப்படின்றத அந்த ரைமிங்லவே ஞாபகம் வச்சுக்கோங்க. வரிகள் உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் திறனை எப்படி குறிப்பிடுறாங்க? நிதித்திறன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தற்கால இந்தியா வரியை எந்த முறையில பின்பற்றுதுன்னா பண்டைய கால வரி முறையை பின்பற்றுது. நேர்முக வரிகள் யார் யார் பே பண்ணுவான்னா தனிநபர் வருமானம் ஈட்டக்கூடியவங்க, நிறுவனங்கள், சொத்து வரி அல்லது செல்வ வரி எல்லாம் நேர்முக வரிகள். நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும். வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஜே.எஸ். மில்லின். இந்தியாவில் முதலாக வருமான வரி எப்போது அறிவிக்கப்பட்டதுன்னா 1860. யார் அறிவிச்சாங்கன்னா சர் ஜேம்ஸ் வில்சன் அறிவிச்சாரு. எதனாலன்னா 1857 பெருங்கலகம் நடைபெற்றிருக்கும். அதனால நிறைய இழப்பீடுகள் ஏற்பட்டிருக்கும். அதை ஈடுகட்ட வரி விதிப்பை கொண்டு வந்திருப்பாரு. வருமான வரி நேர்முக வரி, நிறுவன வரி ஒரு நேர்முக வரி, சொத்து வரி அல்லது செல்வ வரியும் ஒரு நேர்முக வரியாகும். பார்ப்போம். இந்திய அரசாங்கத்துல எத்தனை அடுக்கு வரிகள் வசூலிக்கப்படுதுன்னா 3 அடுக்கு வரிகள் வசூலிக்கப்படுது. மத்திய அரசு வசூலிப்பாங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஜிஎஸ்டியை வசூலிப்பாங்க. அதுக்கப்புறம் சொத்துக்கள் மீதான வரியை பாத்தீங்கன்னா உள்ளூர் அரசாங்கம் வசூலிக்கும். மத்திய அரசு இந்த நேரடி வருமான வரியை நேரடியா வசூலிப்பாங்க. இந்தியாவினுடைய முக்கிய மறைமுக வரிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா சுங்க வரியும் ஜிஎஸ்டியும் தான் இந்தியாவினுடைய முக்கிய மறைமுக வரிகள். இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா நேரடி வரிகளை விட அதிகமான வருவாய் எதன் மூலமா கிடைக்குதுன்னா மறைமுக வரிகள் மூலமா தான் கிடைக்குது. மறைமுக வரியில பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய வரி சுமையை எளிமையாக இன்னொருத்தருக்கு மாற்ற முடியும். மறைமுக வரிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி. அடுத்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி பார்லிமெண்ட்ல எப்போது நிறைவேற்றாங்கன்னா மார்ச் 29, 2017. ஜிஎஸ்டி ஒரு மறைமுக வரி. ஜிஎஸ்டி வரி எப்போ அமல்படுத்துறாங்கன்னா 2017 ஜூலை 1. ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி என்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி. மதிப்பு கூட்டப்பட்ட வரி பாத்தீங்கன்னா பலமுனை வரி. ஜிஎஸ்டி ஒரு முனை வரி. ஜிஎஸ்டினுடைய வகைகள் பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய விகிதங்கள் 5%, 12, 18, 28%.
முதல்ல ஜிஎஸ்டியை வந்து எந்த நாடு அமல்படுத்தியதுன்னா பிரான்ஸ் 1954. ஸோ நம்ம சுதந்திரம் வாங்கினா 7 வருஷம் கழிச்சு 47 வாங்கியிருப்போம். 47ஓட 7 கூட்டினா 54 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா ஜிஎஸ்டியை வந்து 0ஓட சேர்த்து 5 சொல்றோம், 0 இல்லாம 4 விகிதங்களா வந்து சொல்றோம் அப்படின்ட்டு 5 4 54ன்றதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 1954. வளர்வீத வரி விதிப்புன்னா வருமான வரி. ஸோ வருமானம் கூட கூட வரி வந்து கூடிட்டே போகும். விகித வரி விதிப்பு முறை அல்லது விகிதாச்சார வரி விதிப்பு முறை வந்து பாத்தீங்கன்னா வருமானம் அதிகரிச்சாலும் அவங்களுடைய வரி கட்ட வேண்டிய பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா சேமா வந்து இருக்கும். தேய்வீத வரி விதிப்பு முறை வந்து பாத்தீங்கன்னா வளர்வீத வரி விதிப்பு முறைக்கு எதிர் மாறானது. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து விற்பனை வரி. வருமானம் வந்து மாறும், தேய்வீத வரி விதிப்புல வந்து வருமானம் மாறும், பட் அவங்களுடைய வரி வந்து மாறாது. அடுத்து வந்து பாருங்க, பதிவு பத்திர பதிவுக்கெல்லாம் டாக்ஸ் பே பண்றோம்னா நம்மளுக்கு அதுல ஒரு ஆதாயம் இருக்கு, அதனால பண்றோம். ஓட்டுநர் உருவம் லைசன்ஸ்க்காக பே பண்ணுவோம், அப்போ நம்மளுக்கு லைசன்ஸ் கிடைக்கும், நம்ம வண்டி ஓட்டலாம். அரசாங்க பதிவு கட்டணம் எல்லாம் வந்து கட்டணத்திற்கான எக்ஸாம்பிள். ஸோ இது வரைக்கும் முக்கியமானது மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு பணம்னா எல்லாருக்குமே தெரியும், வரி கட்டாம பதுக்குற பணம் தான் வந்து கருப்பு பணம். சட்ட விரோதமாக வரி செலுத்தாம இருப்பதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் ஒரு வாட்டி வாசிச்சாவே போதும், அவ்வளவுதாங்க. இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுது. தேங்க்யூ.